பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பால் கொழுக்கட்டை செய்யறதுக்காக வெல்லம் வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் எப்போவுமே. அந்த வெல்லத்தை வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக இப்போ ஓவனில் வச்சு மெல்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கட்டி வெல்லம் வந்து இப்போ சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு அதில் போடலாம் பால் கொழுக்கட்டைக்கு. மீதியை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து இன்னும் கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பால் கொழுக்கட்டைக்கு செய்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி நமக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிங்க. மெஷர்மெண்ட் இது கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த பிரேக் இல்லைங்களா, இது வந்து பச்சரிசி மாவு வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வேக வச்சு உள்ளே வச்சுட்டேன். இந்த மாவை நீங்கள் உருண்டை பண்ணுறதுக்கு பால் கொழுக்கட்டை பண்ணலாம், புட்டு பண்ணலாம், இடியாப்பம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதில் அதில் வந்து இப்போ நான் கொஞ்சம் எடுத்து பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். சரி, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. போடுறேன், இப்படி கிளறிட்டே இருங்க. கெட்டியானதும் உருண்டை பிடிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ மாவு வந்து இது மாதிரி கெட்டியாகிடுச்சுங்களா, இந்த மாவு வந்து கை பொறுத்து தான் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கை கொஞ்சம் பார்த்து நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கரைச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் நிறைய வேண்டாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் வச்சா போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் சின்னதாக பிடிப்பாங்க, எனக்கு இதுதான் பிடிக்க தெரியுது. எங்கள் அம்மா செய்யச்சேன்னா இன்னும் கிட்டியாக பிடிச்சி சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து வாய்க்கு வந்து இது உள்ளே வந்து அந்த டேஸ்ட்டு போகும். இது இருக்க தேங்காய் பால் வெல்லம் அதனுடைய டேஸ்ட் இருக்கும். பிடிச்சிடுங்க. இன்னும் உங்களுக்கு எதை சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிங்க. ஆனால் அது ஊறணும் அப்படின்ற இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சா நல்லாயிருக்கும். தேங்காய் பால் அரைச்சி ஃபஸ்ட்டு பால் இது இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து செகண்ட் பாலில் தான் இப்போ கொழுக்கட்டையை போட போகிறோம். தண்ணியில் ஊற்றி வைக்கலான்னா இந்த பால் வேஸ்ட்டாக தானே போகுது. அதனால் இந்த பால் இது ஒரு கொதி வந்ததுமே அந்த இதெல்லாம் போட வேண்டியதுதான். நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் பால் கொழுக்கட்டையை பிடிச்சோம்ல அரிசி மாவில் அது கொதிக்கட்டும். அது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது பாருங்கள், இந்த வந்து மாவு பவுட்ரு இருக்கு இல்லையா, அந்த பொடி போட்டோம்ல அரிசி மாவு, அதை வந்து கொஞ்சம் கரைச்சி இதை ஊற்றிக்கணும். அதை ஊற்றிட்டு கொழுக்கட்டையும் போட்டுடணும். அந்த பால்லையே வேகட்டும்னு சொல்லிவிட்டு அது வெந்ததுக்கப்புறமா அது வெந்தது எப்படி பார்க்குறதுன்னு தெரியாதுன்னு வச்சுக்காதீங்க. அந்த ஒரு பால் எடுத்து இப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அப்போ வந்து வெந்துச்சின்னு அர்த்தம். இப்போ இது ஓகேவா? கொழுக்கட்டைலாம் பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டைலாம் இதில் போடணும். நீங்கள் வேக வச்சு போட்டாக்கா வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த ஸ்வீட்லாம் இருக்குது. நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இருந்தாலும் அதில் சொல்கிறேன். அதை சரியாக வந்து வராது. அதனால் இதுலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஆல்ரெடி மாவு கொஞ்சம் ஊற்றிருக்கோம். தேங்காய் செகண்ட் பால் ஃபஸ்ட் பால் இது இருக்குது. இது ஊற்றிட்டு இது வெந்ததுக்கப்புறமா வெல்லம் போடணும். இது வந்து சுத்தமான வெல்லம். அந்த வெல்லத்தை இப்போ போட்டுக்கலாம். இது மெல்ட் ஆகிடும். இது ஒரு 5 மினிட்ஸ் மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா அது வெல்லம் போட்டதும் இப்படி கட்டியாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. வெல்லம் போட்டு உடனே கிடையாது, ஒரு 1/2 hour இந்த மாதிரி சுண்டணும். ஏன்னா அந்த செகண்ட் பாலில் தான் இது கொதிக்குது இல்லைங்களா, அதனால். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு பால் இல்லையா, இப்படி ஊற்றிடணும். ஊற்றிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு ஸ்வீட்டு போதும் வேணுன்றதை நீங்கள் இது செக் பண்ணிக்கலாம். இப்போது இதுவும் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி நீங்கள் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா. இது உருண்டையில் இன்னும் நான் சின்னதாக போடுவேன். சரி, பரவாயில்ல, தெரியாமல் போட்டேன். இப்போ வந்து இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்களா, எல்லாமே தேங்காய் பால் தான். தேங்காய் பால், வெல்லம், அப்புறம் அந்த அரிசி மாவு கொழுக்கட்டை, அவ்வளோதான். இது சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக.